கண்ணுக்கெட்டி தூரம் வரைக்கும் பச்சை பசேல் இருக்கிற நெல் வயல்கள், காவேரி நீர் படியளக்கும் இந்த மண் தான் ஒருத்த நாடு. வர சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில திமுக சார்பா வைத்திலிங்கமும், அதிமுக சார்பா சேகரும், தவேக சார்பா அரவிந்தும், நாதக சார்பா திருமுருகனும் போட்டிடுறாங்க. பாசன வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டது ஒரு பக்கம் பாசிட்டிவ். ஆனா அறுவடை நேரத்தில் நெல் கொள்முதல் நிலையங்கள்ல நிலவும் குளறுபடிகள், படித்த இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் உள்ளூர்ல தொழிற்சாலைகள் இல்லாததுதான் தொகுதி மக்களோட மெயின் ஆதங்கமா இருக்கு. வைத்திலிங்கத்தின் செல்வாக்கு மீண்டும் ஜெயிக்குமான்னு நீங்க சொல்லுங்க. மலைக்கோவிலின் அருளும் மக்களின் உழைப்பும் நிறைந்த ஒரு கம்பீரமான மண் தான் விராலிமலை. வர சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில திமுக சார்பா செல்லப்பாண்டியனும், அதிமுக சார்பா சி விஜயபாஸ்கரும், தவேக சார்பா முருகேசனும், நாதக சார்பா சத்தியலட்சுமியும் போட்டியிடுறாங்க. சித்திரவாசல் மற்றும் விராலிமலை முருகன் கோவில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் முக்கிய இடமா இருக்கிறது ஒரு பெரிய பலம். ஆனா வறட்சியான பகுதி அப்படின்றதுனால விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் மேலாண்மை, உள்ளூர்ல தொழிற்சாலைகள் இல்லாததுனால இளைஞர்களின் இடம்பெயர்வுதான் தொகுதி மக்களோட மெயின் ஆதங்கமா இருக்கு. நீண்ட நாள் கோரிக்கையான அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வேணும்னு மாணவர்கள் எதிர்பார்க்கிறாங்க. சி விஜயபாஸ்கரின் அசைக்க முடியாத செல்வாக்கு மீண்டும் கை கொடுக்குமான்னு நீங்க சொல்லுங்க. வரலாற்று சிறப்புமிக்க திருமயம் கோட்டை, விவசாயமே உயிர்நாடியான மண்டா திருமயம் சட்டமன்ற தொகுதி. வர சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில திமுக சார்பா ரகுபதியும், அதிமுக சார்பா வைரமுத்தும், தவேக சார்பா சிந்தாமணியும், நாதக சார்பா லட்சுமியும் போட்டியிடுறாங்க. திருமயம் கோட்டை மற்றும் சத்தியமூர்த்தி பெருமாள் கோவில் போன்ற சுற்றுலா தலங்கள் தொகுதிக்கு கூடுதல் பலம். சட்டவிரோத கல்குவாரிகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்த புகார்கள் இப்போதும் மக்கள் மத்தியில பெரும் ஆதங்கத்தை உண்டாக்கி இருக்கு. திருமயம் பேருந்து நிலையத்தை முழுமையா நவீனப்படுத்தணும் அப்படின்றது மக்களின் கோரிக்கையா இருக்கு. திருமயம் கோட்டையில இந்த முறை வெற்றி கொடி ஏத்த போறது யாருன்னு நீங்க சொல்லுங்க. நெல், நிலக்கடலை என விவசாயத்துல கொடிக்கட்டி பறக்கிற மண்டா ஆலங்குடி தொகுதி. வர சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில திமுக சார்பா சி வி மெய்யநாதனும், அதிமுக சார்பா தனவிமலும், தவேக சார்பா துரை கந்தசாமியும், நாதக சார்பா ராஜா ராமும் போட்டியிடுறாங்க. விளையாட்டு மைதானங்கள் மற்றும் அரசு சார்ந்த கட்டுமானங்கள் ஒரு பக்கம் வளர்ச்சி. ஆனா விவசாய நிலங்களுக்கு தேவையான காவேரி பாசன நீர் மேலாண்மை, பல வருஷமா தீர்க்கப்படாத தண்ணீர் தட்டுப்பாடு மற்றும் உள்ளூர் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு தான் மக்களோட மெயின் ஆதங்கமா இருக்கு. நகரத்தின் போக்குவரத்து நெரிசலை குறைக்க ரிங் ரோடு அமைக்கப்பட வேணும் அப்படின்றது மக்களின் கோரிக்கையா இருக்கு. சி வி மெய்யநாதனின் செல்வாக்கு மீண்டும் ஜெயிக்குமான்னு நீங்க சொல்லுங்க. செட்டிநாடு கலாச்சாரத்தின் அடையாளம், கல்வி மற்றும் வணிகத்தின் மையப்புள்ளி தான் காரைக்குடி சட்டமன்ற தொகுதி. வர சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில காங்கிரஸ் சார்பா மாங்குடியும், அமமுக சார்பா தேர்போக்கி பாண்டியனும், தவேக சார்பா பிரபுவும், நாதக சார்பா சீமானும் போட்டியிடுறாங்க. காரைக்குடிக்கு மாநகராட்சி அந்தஸ்து கிடைச்சது உட்கட்டமைப்பு மேம்பாட்டுக்கு ஒரு பெரிய பிளஸ். ஆனா காரைக்குடியை தனி மாவட்டமா அறிவிக்க வேண்டும் அப்படின்றது பல கால கோரிக்கையா இருக்கு. அரசு மருத்துவமனையில நவீன வசதிகள் பாதியிலே நிக்கிறத கட்டி முடிக்கணும் அப்படின்றது மக்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பா இருக்கு. நீங்க சொல்லுங்க, இந்த தொகுதியில சீமான் ஜெயிப்பாரான்னு. சிவகங்கை மாவட்டத்தோட ஆன்மீக எதுன்னு கேட்டா அது திருத்தலிநாதர் கோவில் இருக்கிற திருப்பத்தூர் தான். வர சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பா இந்த தொகுதியில பெரிய கருப்பனும், பாஜக சார்பா திருமாறனும், தவேக சார்பா சீனிவாச சேதுபதியும், நாதக சார்பா ரம்யா மோகனும் போட்டியிடுறாங்க. அரசு மருத்துவமனை மேம்பாடு மற்றும் சாலை வசதிகள் ஒரு பக்கம் பெரிய பிளஸ். ஆனா விவசாய நிலங்களுக்கு தேவையான நீர் மேலாண்மை, பல வருஷமா தீர்க்கப்படாத தண்ணீர் தட்டுப்பாடு மற்றும் உள்ளூர் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு தான் மக்களோட மெயின் ஆதங்கமா இருக்கு. அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்தணும் மற்றும் உயர்கல்விக்கு தேவையான நிறுவனங்களை கொண்டு வரணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, திருப்பத்தூர் மண்ணில் இந்த முறை வெற்றி கொடி ஏத்த போறது யாருன்னு. வெள்ளித்திரையில மட்டும் இல்ல, வரலாற்றின் பக்கங்களிலும் தங்கம் போல ஜொலிக்கும் வீரம் செறிந்த மண்டா சிவகங்கை. வர சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில திமுக கூட்டணி சார்பா கருணாசும், அதிமுக சார்பா செந்தில்நாதனும், தவேக சார்பா குழந்தை ராணி நாச்சியாரும், நாதக சார்பா இந்துஜா ரமேஷும் போட்டியிடுறாங்க. மாவட்ட தலைநகரா இருக்கிறதுனால அரசு அலுவலகங்கள் மற்றும் அடிப்படை உட்கட்டமைப்பு ஓரளவுக்கு தொடர்ந்து இருக்கிறது ஒரு பிளஸ். மாவட்ட தலைநகரா இருந்தாலும் எல்லா பெரிய திட்டங்களும் காரைக்குடிக்கு சென்று விடுகிறது. சிவகங்கை புறக்கணிக்கப்படுகிறது அப்படின்னு மக்களின் மிகப்பெரிய ஆதங்கமா இருக்கு. ஒரு அரசு நர்சிங் கல்லூரி வேணும்னு பல வருஷமா மக்கள் கேட்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, இந்த தொகுதியில கருணாஸ் ஜெயிப்பாரான்னு. மதுரையின் மிக முக்கியமான வணிக மையங்கள், பரபரப்பான சாலைகள் மற்றும் நவீன குடியிருப்பு பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி தான் மதுரை வடக்கு தொகுதி. வர சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில திமுக சார்பா தளபதியும், அதிமுக சார்பா சரவணனும், தவேக சார்பா கல்லானையும், நாதக சார்பா திருநாவுக்கரசரும் போட்டியிடுறாங்க. ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் ஒரு பக்கம் நடந்தாலும் மதுரை நகரத்தோட முக்கியமான போக்குவரத்து நெரிசல், மழைக்காலங்களில் தேங்கும் தண்ணீர் பிரச்சனை மற்றும் பழைய வீதிகளின் உட்கட்டமைப்பு வசதி மேம்பாடு தான் மக்களோட மெயின் ஆதங்கமா இருக்கு. புதூர் மற்றும் நகரின் மையப்பகுதிகளில் ஏற்பட்ட டிராபிக் நெரிசலுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, இந்த தொகுதியில டாக்டர் சரவணன் ஜெயிப்பாரான்னு.
மீனாட்சி அம்மன் கோவில் சுற்றியுள்ள பழமை வீதிகள் பல நூற்றாண்டுகால் பழமை வாய்ந்த கட்டிடங்கள் இருக்கிற தொகுதி தான் மதுரை மத்தி. வர சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பா பழனிவேல் தியாகராஜனும், அதிமுக கூட்டணி சார்பா சுந்தர்சியும், தாவேகா சார்பா முஸ்தபாவும், நாத்தக சார்பா அப்துல் ஹக்கீமும் போட்டியிடுறாங்க. மதுரை நகரின் ஸ்மார்ட் சிட்டி பணிகள் மற்றும் உட்கட்டமைப்பு ஒரு பக்கம் வளர்ச்சி. ஆனா குறுகிய வீதிகளில் நிலவும் போக்குவரத்து நெரிசல், மழைக்கால தண்ணீர் தேங்கும் பிரச்சனை மற்றும் பாரம்பரிய கட்டடங்களை பாதுகாப்பதில் உள்ள சவால்கள் தான் மக்களோட மெயின் ஆதங்கமா இருக்கு. இது இல்லாம பல அடுக்கு வாகன நிறுத்தம், அதாவது மல்டி லெவல் பார்க்கிங் வேணும் அப்படின்னு மக்கள் கோரிக்கையா இருக்கு. பிடிஆரின் செல்வாக்கு மீண்டும் ஜெயிக்குமான்னு நீங்க சொல்லுங்க. மதுரையின் மேற்கு முகம் பரபரப்பான வணிக மையங்கள் மற்றும் குடியிருப்புகள் நிறைந்த பகுதி தான் மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி. வர சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில திமுக சார்பா ரகு பாலாஜியும், அதிமுக சார்பா செல்லூர் ராஜுவும், தாவேகா சார்பா தங்கபாண்டியும், நாத்தக சார்பா விக்னேஷ்குமாரும் போட்டியிடுறாங்க. செல்லூர் கே ராஜு தொகுதியில கொண்டு வந்த சாலை மற்றும் உட்கட்டமைப்பு பணிகள் அவரை மக்களோட ஒரு அடையாளமா மாத்திருக்கு. பல வருஷமா பாதியில் நிற்கிற காலவாசல் மேம்பால வேலை மற்றும் போக்குவரத்து நெரிசல் தான் மக்களின் முதல் கோபமா இருக்கு. கழிவுநீர் கலக்கும் கண்மாய்கள் மற்றும் குப்பை மேலாண்மை சரியில்லைன்றது மக்களின் நீண்ட கால ஆதங்கமா இருக்கு. செல்லூர் ராஜுவின் செல்வாக்கு மீண்டும் ஜெயிக்குமான்னு நீங்க சொல்லுங்க. முருகனின் அறுபடை வீடுகள்ல முதன்மையானது மதுரை மாவட்டத்தின் ஆன்மீக பெருமையும் அரசியல் முக்கியத்துவம் கொண்ட மண்டா திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி. வர சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில திமுக சார்பா கிருத்திகா தங்கப்பாண்டியும், அதிமுக சார்பா ராஜன் செல்லப்பாவும், தாவேகா சார்பா சிடிஆர் நிர்மல்குமாரும், நாத்தகா சார்பா சத்யதேவியும் போட்டியிடுறாங்க. கோவில் நகரமா இருந்தாலும் முறையற்ற போக்குவரத்து நெரிசல், குடிநீர் தட்டுப்பாடு மற்றும் நகர்ப்புற அடிப்படை வசதிகள் தான் மக்களோட மெயின் ஆதங்கமா இருக்கு. பல வருஷமா தீர்க்கப்படாத தண்ணீர் பிரச்சனை இந்த தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் எதிர்பார்க்கப்படுது. நீங்க சொல்லுங்க, இந்த தொகுதியில யாரு ஜெயிப்பாங்கன்னு. வரலாற்றுல திருமங்கலம் ஃபார்முலான்னு உலகமே பேசின மண்டா திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி. வர சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில திமுக சார்பா சேடப்பட்டி மணிமாறனும், அதிமுக சார்பா ஆர்பி உதயகுமாரும், தாவேகா சார்பா சதீஷ்குமாரும், நாத்தகா சார்பா முனிஷும் போட்டியிடுறாங்க. சாலை மேம்பாடு மற்றும் உட்கட்டமைப்பு ஒரு பக்கம் நடந்தாலும் திருமங்கலம் நகருக்கு தேவையான குடிநீர் திட்டம், விவசாயிகளுக்கு தேவையான பாசன வசதி மற்றும் உள்ளூர் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு தான் மக்களோட மெயின் ஆதங்கமாக இருக்கு. கப்பலூர் தொழிற்பேட்டையோட நவீனமயமாக்கல் மற்றும் புதிய வேலைவாய்ப்புகள் தான் இளைஞர்களின் பிரதான கோரிக்கையா இருக்கு. ஆர்பி உதயகுமாரின் செல்வாக்கு மீண்டும் ஜெயிக்குமான்னு நீங்க சொல்லுங்க. தேனி மாவட்டத்தின் மிக முக்கியமான, அதே சமயம் அரசியல் ரீதியாகவும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதி தான் போடி நாயக்கனூர். வர சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் திமுக சார்பா ஓ பன்னீர்செல்வமும், அதிமுக சார்பா நாராயணசாமியும், தாவேகா சார்பா பிரகாஷும், நாத்தக சார்பா கலையரசும் போட்டியிடுறாங்க. தொகுதிக்குள் கொண்டு வரப்பட்ட கல்வி நிலையங்கள் இப்பகுதி மாணவர்களுக்கு ஒரு பெரிய பலமா பார்க்கப்படுது. நேரடி கொள்முதல் நிலையங்கள்ல குளறுபடிகள், குளிர்சாதன கிடங்கு வசதி இல்லாதது விவசாயிகளின் மிகப்பெரிய குமுறலா இருக்கு. முண்டல் சாலை மேம்பால பணிகள் ஆமை வேகத்தில் நடக்கிறது போக்குவரத்தை மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்குது. நீங்க சொல்லுங்க, ஓபிஎஸ் இந்த தொகுதியை தக்க வைப்பாரான்னு.